குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சீக்கிரம் செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு அரிசி மாவு, சம்பா பச்சரிசி தண்ணியில் போட்டு ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டின பிறகு மிக்சியில் போட்டு இதே மாதிரி நம்ம திரித்து எடுத்துக்கிடணும். 1 கப்பு தேங்காய். இந்த அரிசி மாவும் தேங்காயும் இரும்பு சட்டியை அடுப்பில் வச்சு நம்ம நல்ல பொன் நிறமாக வறுத்து வச்சுக்கிடணும். இந்த பார்த்திங்களா, தேங்காயும் அது மாதிரி மாவும் ஒன்றா போட்டுறணும். ஒன்றா போட்டு நல்லா கைவிடாமல் நம்ம அப்படி வறுத்துக்கிட்டே இருக்கணும். அது ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரை நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். பார்த்திங்களா, அரிசி மாவும் தேங்காயும் நல்லா வறுத்தாச்சு. இனி இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக திரித்து வச்சுக்கணும். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. தண்ணி படாமல் வச்சுருந்தா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. காற்று போகாமல் ஒரு டின்னில் போட்டு அடைச்சி வச்சிடணும். அப்படியே இருக்கும். நான் என்னோடய பொண்ணுங்களுக்கு ஜெர்மனிக்கு இப்படியாக நான் இந்த அவுலோஸ் பொடி செஞ்சு கொடுத்து அனுப்புவேன். நான் பேக்கெட்டில் ஆக்கி கொடுத்து அனுப்புவேன். நம்ம மிக்சியில் போட்டு பவுடராக திரித்து வச்சுருக்க மாவு இது. அரிசி மாவும் தேங்காயும் கூட நம்ம வறுத்து வச்சோம்ல, அதை மிக்சியில் போட்டு திரித்து வச்ச மாவு. அதிலிருந்து நான் இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1 டம்ளர் பால், நல்ல சூடான பாலும் கூட எடுத்துருக்கேன். முதல்ல இந்த பாலை நமக்கு இதில் ஊற்றணும். இது ஊற்றின பிறகு நமக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்க்கலாம். முதல்ல இது கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். ஒரு வாழைப்பழம் சின்னதாக கட் பண்ணது, ஒரு பப்பாயா, கிரேப்ஸு, இது நம்ம வேர்க்கடலை, இது ட்ரை கிரேப்ஸு, நட்ஸு உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸு சேர்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸும் அந்த மாதிரி தான். என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதுவும் கூட இதில் சேர்க்கணும். முதல்ல நம்ம இந்த கருப்பட்டியை சேர்த்துட்டு பால் ஊற்றலாம். பால் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து ரெடி பண்ணலாம். கருப்பட்டி போட்டாச்சு, பால் ஊற்றியாச்சு, ட்ரை கிரேப்ஸு, நட்ஸ் எல்லாம் போட்டாச்சு, கிரேப்ஸு, பிறகு பழம், பப்பாயா, ஆப்பிள் இருந்தால் ஆப்பிள் போடலாம், ஆரஞ்சு போடலாம், நம்ம கொய்யாப்பழம் போடலாம். என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம். 1 டம்ளர் பாலாக்கும் ஊற்றிருக்கேன். நான் சூடு பாலாக்கும் ஊற்றிருக்கேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு பிறகு இதை நம்ம எடுத்து சாப்பிட்லாம். 10 நிமிஷம் கழிஞ்சு நம்ம பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இனிப்பு இஷ்டம் இல்லாதவங்களுக்கு, சாப்பிட முடியாதவங்களுக்கு நம்ம உப்பு போட்டும் செய்யலாம். முதல்ல நம்ம இதுக்கு இப்போ நான் 2 ஸ்பூனாக்கும், இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூனாக்கும் இந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவும் தேங்காயும் வறுத்து மிக்சியில் போட்டு நம்ம திரிச்சோம்ல, அந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் போல் உப்பு, கொஞ்சம் போல் போட்டால் போதும். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அது கூட 1 டம்ளரு மோர் ஊற்றணும். மோர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றா நம்ம சேர்க்கலாம். முதல்ல கேரட் சின்ன துண்டாக வெட்டினது, இது போடலைனாலும் பரவாயில்ல, போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். பிறகு நட்ஸு, வேணுங்க நட்ஸு போட்டுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், வேணுங்க ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய், கொஞ்சம் போல் வேர்க்கடலை போட்டிருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயமாகும். சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் பொடியாக வெட்டி போட்டிருக்கேன். இதெல்லாம் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். அதுக்கு பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கூட சின்ன துண்டாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் காரமும் ஆகிருக்கும். அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் ஆகிட்டு பார்த்திங்களா, நம்ம கருப்பட்டியும் பாலும் ஃப்ரூட்ஸும் நட்ஸும் போட்டு எடுத்து வச்ச அந்த பவுடர்
இது தேங்காவும் அரிசி மாவும் உள்ள பவுடர் பாருங்கள். இது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே வேணால் கொஞ்சம் போல் கிரேப்ஸோ என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது கூட போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணால் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் சாப்பிட்லாம். வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாம். அடுத்து நமக்கு உப்பும் மோரும் ஊற்றணும்ல, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உப்பும் மோரும் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணதாக்கும். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நமக்கு நட்ஸ் போடலாம், ஃப்ரூட்ஸ் போடலாம், கேரட்டு, அது மாதிரி குக்கும்பர் இதெல்லாம் போடலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் போல் கருவேப்பிலை, வீட்டில் உள்ள கருவேப்பிலையாக இது, அதனால் நம்ம அப்படியே சாப்பிட்லாம், பச்சாவே சாப்பிட்லாம். மல்லி இலை, கடையிலேருந்து வாங்கின மல்லி இலை, அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும். இது வேணால் அரைச்சியும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் மல்லி இலையும் அரைச்சி வேணாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நம்ம சீக்கிரமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க. எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ இஷ்டப்பட்டால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.